My dear friend, my dear friend, My dear friend, my dear friends. நான் Fitzgerald Kennedy. I am K.R. Gopinath. You can call me KRG. என் அருமை நண்பர்களே, கேஆர்ஜி விஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று என் வாழ்க்கையில் நடந்த ஒரு எளிய சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அது எனக்கு ஒரு வாழ்நாள் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இன்றைய பேச்சின் தலைப்பு ஆகே மிலேகா, முன்னேறி செல்லுங்கள். நான் பேசத் தொடங்குகிறேன் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு குடும்ப நண்பரை பற்றி. அவரை திரு முராரி குப்தா என்று அழைப்போம். நிச்சயமாக நான் பெயரை மாற்றியுள்ளேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர், புத்திசாலி, நட்பானவர் மற்றும் மிகவும் உதவக்கூடியவர், மேலும் எதிர்கால நோக்குடையவர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்போதும் நம்புவது மக்களின் பலத்தில் கவனம் செலுத்துவதைத்தான். ஏன்னா உண்மையா சொல்ல போனா நம் எல்லோருக்குமே ஏற்கனவே போதுமான பலவீனங்கள் இருக்கு. என்பும் மனைவியும் நானும் எங்கள் மழைநீர் சேகரிப்பு தொடங்க குஜராத் சென்ற போது எங்களுக்கு ஒரு சிறிய அரசாங்க ஆர்டர் கிடைத்தது. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள 2 நகராட்சிகளுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் தான் அது. ஒரு சிறிய ஆரம்பம், ஆனால் பெரிய கனவுகளுடன். பிறகு உண்மையான சாகசம் தொடங்கியது. பணம் இல்லை, ஏசி இல்லை, எந்த வசதியும் இல்லை. அந்த நேரத்தில் என் நிதி நிலைமை வலுவாக இல்லை, அதனால் ஏசி இல்லை. வாகனம், நாங்கள் எல்லோரும் ஒரு ஏசி டாடா சுமோவில் பயணம் செய்தோம். அதுவும் பரோடாவிலிருந்து கட்ச் வரைக்கும். கட்ச் குஜராத் மாநிலத்தின் வெப்பமான பகுதிகளில் ஒன்று. அது கடலுக்கு அருகில் உள்ளது. கொளுத்தும் வெயில், வியர்வை மேல் வியர்வை, எந்த ஒரு கம்ஃபர்ட் சோனும் இல்லை, பழைய நினைவுகள் மட்டுமே. ஒரு சந்தை பகுதியை கடந்த பிறகு நான் என் நண்பர் முராரிஜியிடம் கொஞ்சம் குடிநீர் பாட்டில்கள் வாங்க சொன்னேன். புன்னகையுடன் நம்பிக்கையான பதில், கவலைப்படாதீங்க கேஆர்ஜி சார், கவலைப்படாதீங்க, ஆகே மிலேகா. சிறிது நேரம் கழித்து நான் அவருக்கு மீண்டும் நினைவூட்டினேன். மீண்டும் அவர் சொன்னார், ஆகே மிலேகா. மறுபடியும் ஒரு முறை ஆகே மிலேகா. சொல்ல போனால் வெயில் அதிகமாகிக் கொண்டே போனது, நம்பிக்கையும் குறைந்து கொண்டே போனது. போற பாதை ரொம்ப கரடுமுரடாவும் கடினமாகவும் மாறிடுச்சு. 2 பக்கமும் பார்த்தா சில கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. வெயில் இன்னும் அதிகமாச்சு. சில மணி நேரங்களுக்கு பிறகு நாங்க அடுத்த ஊருக்கு வந்துட்டோம். முரார்ஜியும் டிரைவரும் வண்டியிலிருந்து கீழே இறங்கினாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் மினரல் பாட்டில் கிடைக்குமான்னு தேடி பார்த்தாங்க. ஆனா வெறும் கையோட தான் திரும்பி வந்தாங்க. சார், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அங்க ஒரு கடைக்காரர் மட்டும் தண்ணி வச்சிருந்தாரு. நாங்க அவர்கிட்ட போனோம். ஆனா அவர் தண்ணி இல்லை, எல்லாம் வித்துருச்சுன்னு சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார், உங்களுக்கு அடுத்த ஊர்ல வேணும்னா கிடைக்கலாம். இங்கிருந்து வெறும் 2 மணி நேர தூரத்தில் இருக்கிறது. எங்கள் நிலையை கற்பனை செய்து பாருங்கள். ஏசி கிடையாது, வெயில் கொளுத்துது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை. நீளமான ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஆகே மிலேகா, எங்க பயணத்தை தொடர்வதை தவிர வேற வழியே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க. ரொம்ப அசௌகரியமா ஒருவேளை ஜில்லுன்னு தண்ணி பாட்டில கனவு கண்டிருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல நான் எந்த சலனமும் இல்லாம என் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அது என் வாழ்நாள் முழுக்க இருக்கிற ஒரு பழக்கம். முரார்ஜி பலமுறை என்னிடம்
பயணம் செய்யும் போது படிக்காதே, அது உன் கண் பார்வையை பாதிக்கும் என்று கூறினார். இது மொரார்ஜி மட்டும் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இப்பவும் நான் அந்த பழக்கத்தை தொடர்றேன். புத்தகங்களை எப்படி படிக்கணும்னு நுட்பங்களை கற்றுக்கிட்டேன். ஓடுற வண்டியில் அதை பற்றின என் அறிவை ரொம்ப சீக்கிரமாகவே இன்னொரு எபிசோட்ல உங்க எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கும் அந்த ஆகே மிலேகா வார்த்தைகள் என் மனசுல ஒலிச்சிட்டே இருக்கு. வாழ்க்கை பயணம் நம்பிக்கை நிறைஞ்சதுன்னு அது எனக்கு ஞாபகப்படுத்துது. பொறுமை, நகைச்சுவை உணர்வு, அப்புறம் நாம எதிர்பார்க்காத சில பாடங்கள். சில சமயங்கள்ல நாம தேடுற விஷயம் நமக்கு உடனடியாக கிடைக்காம போகலாம். ஆனா ரொம்ப மதிப்புமிக்க ஏதோ ஒன்று வழியில கண்டிப்பா கிடைக்கும். ஆகே மிலேகா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வாழ்க்கையின் கடினமான பயணத்தில் ரொம்ப எளிமையான வார்த்தைகளை நான் விளக்குறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போடும்போது அது பொதுவாக தள்ளி போடுதல் என்று அழைக்கப்படுகிறது. और चीजों को टालने का सीधा सा मतलब यही होता है कि आप असल में उस काम को करना ही नहीं चाहते। जरा इस बारे में सोचकर देखिए, जब आप वाकई में कुछ चाहते हैं तो क्या आप उसे करने में देरी करते हैं? बिल्कुल नहीं, है कि नहीं? आप उसे तुरंत करेंगे। मैं सही कर रहा हूं, आप उसे तुरंत ही करेंगे। उदाहरण के लिए, जब आप किसी अपने से मिलने का इंतजार करते हैं तो 5 मिनट भी बहुत लंबे लगते हैं, है ना? आप बार बार समय देखते रहते हैं, आप बार बार समय देखते रहते हैं। हम उसी चीज को टालते हैं जिसमें हमें मजा नहीं आता। हम उसी चीज को टालते हैं जिसमें हमें मजा नहीं आता। जो हम सच में चाहते हैं उसे करने की जल्दी करते हैं। इस वजह से मैंने अपने आप से यह सवाल किया कि आखिर मैं ऐसे काम कर ही क्यों रहा हूं जो मुझे पसंद नहीं है। और फिर मैंने एक दृढ़ निश्चय किया कि मैं यह पता लगाऊंगा कि मुझे वास्तव में करना पसंद है और मैं जो कुछ भी करता हूं उसका आनंद लूंगा। क्या आप जानते हैं कि इसके बाद क्या हुआ? मैंने चीजों को टालना बंद कर दिया और अपने जीवन में और भी ज्यादा तेजी से आगे बढ़ना शुरू कर दिया। आप सभी लोगों के लिए मेरी यही तहे दिल से कामना है कि आप भी इस सीधे और सरल नियम का पालन करें और अपने जीवन में भी उसी सकारात्मक बदलाव का आनंद उठाएं। पहले मैं ऐसा सोचा करता था कि टालमटोल करना हमेशा से ही एक बहुत बुरी बात होती है, यह समय की बर्बादी है। लेकिन बाद में मैंने कुछ बहुत शक्तिशाली सीखा। इसे रचनात्मक टालमटोल कहा जाता है। हम अपने जीवन में हर एक काम नहीं कर सकते। सहमत हैं? अच्छा, क्या आप कभी सोचते हैं? तो इसलिए हमें केवल सही चीजों पर ही ध्यान केंद्रित करना चाहिए। जी हाँ, बिल्कुल सही चीज पर। मैं यह देखता आ रहा हूं कि जो सफल लोग होते हैं वे भी चीजों को टालते हैं। जैसा कि मैं पहले कह रहा था कि टालमटोल करना बुरा है, लेकिन सफल लोग भी चीजों को टालते हैं। लेकिन वे उन कामों को नहीं टालते जो जरूरी होते हैं, बल्कि वे उन कामों को टालते हैं जो काम गैर जरूरी होते हैं, न कि बहुत महत्वपूर्ण कार्यों को। चलिए मैं आपके साथ रोजाना अभ्यास करने वाली एक शक्तिशाली आदत साझा करता हूं। इस बात को याद रखिएगा, यह आप सभी के लिए बहुत ही ज्यादा महत्वपूर्ण है। इसे कहा जाता है ABCDE मेथड। सामान्य तौर पर हम ABCD ही कहते हैं। यह है ABCD मेथड। ठीक है, तो जो बहुत महत्वपूर्ण चीजें हैं उन्हें जरूर किया जाना चाहिए, वरना अगर इसे नजरअंदाज किया जाता है तो आपको सचेत रहना होगा। अगला है B। देखिए, जरूरी काम तो करना ही चाहिए, लेकिन वो हमेशा को पूरा करने के बाद ही होना चाहिए। बस इस बात का ध्यान रखें। करना अच्छा लगता है, अगर न भी हो तो कोई समस्या नहीं। आप जानना चाहते हैं कि क्या कर सकते हैं, जैसे ये चीजें सोशल मीडिया, छोटी मोटी कॉल्स, अनचाही कॉल्स उठाना वगैरह। D, बहुत जरूरी मैनेजमेंट सिद्धांत, डेलीगेट। किसी और को करने दें, ये आप पर है अपना समय बर्बाद करें या निवेश करें। और आखिरी पॉइंट है ही बहुत ही जरूरी E,
एलिमिनेट, पूरी तरह से समय की बर्बादी। जो पूरी तरह से समय बर्बाद करता है, हटा दे, यह ई के तहत आता है। तो ए बी सी डी ई, इसे एक बार फॉलो करके देखिए। मेरे टीम के कई साथी अक्सर मजाक करते हैं कि मैं हमेशा जल्दी जल्दी वाले मूड में रहता हूँ, हमेशा ही हड़बड़ी में। पर इसका एक कारण है, जब मेरे ग्राहकों को तत्काल और महत्वपूर्ण प्रोजेक्ट पूरे करने होते हैं तो वे मेरे पास आते हैं। क्या मैं पूछ सकता हूँ ऐसा क्यों? इसे कहते हैं सेंस ऑफ अर्जेंसी। काम को जल्दी करने की भावना सफल बिजनेस बनाती है। चलिए मैं आपको इसका एक बहुत ही क्लासिक उदाहरण देता हूँ। हुआ यूं कि एक दिन मेरे पास एक कॉल आया। टाटा स्टील की जो नोआमुंडी खदान है, वहाँ के जनरल मैनेजर का। उन्होंने मुझे अपने केबिन में बुलाया और उन्होंने मुझसे कहा, गोपीनाथ, हमारे रतन टाटा जी नोआमुंडी आ रहे हैं। माइन के अंदर एक जरूरी प्रोजेक्ट का उद्घाटन करने के लिए, और हम चाहते हैं कि वो साथ में एक इको फ्रेंडली प्रोजेक्ट का भी उद्घाटन करें। इसके लिए हमने एक जगह भी चुन ली है, लेकिन दिक्कत यह है कि वो बस 45 दिनों के अंदर ही आ रहे हैं। तो क्या आपके लिए ये संभव है कि आप निर्माण कर सकें 2-5 डेज एक इको फ्रेंडली रेन वाटर सिंक प्रोजेक्ट, जिसमें एक पार्क हो, बैठने की अच्छी व्यवस्था हो, एक फव्वारा, वाटरफॉल वगैरह सब कुछ हो, और वो भी सिर्फ 45 दिनों के अंदर। मैंने सिर्फ 5 मिनट के लिए सोचा, फिर मैंने कहा हाँ सर। और सच कहूं तो मैंने वाकई में उसे 45 दिनों के अंदर पूरा करने के लिए हाँ कह दिया था। அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அந்த ஒரு ப்ராஜெக்டை நான் வெறும் 44 நாட்கள் முடித்தேன். 45 நாட்கள் கூட ஆகவில்லை. அதை வேறு யாருமல்ல, நம்முடைய தெய்வீக ரத்தன் டாடாஜி அவர்களே தான் தொடங்கி வைத்தார். அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன தெரியுமா? அது அவசர உணர்வு. அது மட்டுமில்லாமல் ABCDE என்ற ஒரு முறை. ஆகவே என் அருமை நண்பர்களே, இந்த அவசர உணர்வையும் அந்த ABCDE விதிகளையும் நீங்கள் தவறாமல் பின்பற்றுங்கள். கிரியேட்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷனின் உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் செய்ய வேண்டியதிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான ஒரு வேலையை முதலில் செய்யுங்கள். மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான வேலையை முதலில் செய்ய வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது, அத்தனை முக்கியமில்லாத விஷயங்களை எல்லாம் தள்ளி போடுங்கள். மூன்றாவது, அதிக மதிப்புள்ள ஒன்றில் கவனம் செலுத்துங்கள். அதிக மதிப்புள்ள ஒன்றில் கவனம் செலுத்துங்கள். நான்காவது, தினமும் சின்ன சின்ன அடிகள் எடுத்து வையுங்கள். 5, நேரத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் கவனத்தையும் மனநிலையையும் ஒருமுகப்படுத்துங்கள். இந்த செய்தி உங்களை கவர்ந்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள். அது மட்டும் இல்லாமல் எனது யூடியூப் சேனலான KRG விஷனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.